இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனை மறக்கிற செயலும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற நிலையும் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் மாற்றுகிறது தெரியுமா? மதிக்கெட்டவர்களாய், மூடராய். இந்த மதிக்கெட்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? அவனுக்கு நம்பிக்கையே இருக்காது. அவனுக்கு நாளை குறித்த நிச்சயம் இருக்காது. காரணம், அவன் தன் சுயத்தை நம்புகிறவன். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் 100% தன் சுயத்தை சார்ந்திருக்கிறவன். அவன் பலவீனப்பட்டால் அவனுடைய நம்பிக்கை அந்த இடத்துல மொத்தமாகவே இல்லாம ஆயிரும். அவன் ஒரு வேலையில் இருப்பான், அந்த வேலை இல்லாமல் போயிட்டுனா அவனுடைய நம்பிக்கை மொத்தமாக இல்லாமல் ஆயிரும். அவன் ஏதோ ஒன்றை சார்ந்திருப்பான், அந்த சார்ந்திருக்கிற காரியம் நஷ்டப்பட்டு போனால் அவன் நம்பிக்கை மொத்தமாகவே இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் தேவன் பேரில் விசுவாசமே ஒருவன் இருந்தால் அவன் எல்லாவற்றையும் இழந்தாலும், யோபுவை பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனான். அப்படி இருந்த போதிலும் அவன் நம்பிக்கையோடு இருந்தான். ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் அவனுக்கு சொல்லும், தேவன் ஒருவர் உண்டென்று. அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்பட்டு போக விடவில்லை. இழந்த அனைத்தையுமே ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, தேவன் இல்லை என்று உங்கள் இருதயம் சொல்லுமானால் நீங்கள் மூடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை மறந்து விடாதீர்கள். வேதம் ஒருவனை பார்த்து மதிகேடன் என்று சொன்னால் அவனுடைய முடிவு மிக மிக பரிதாபம். நம்மை மதிகேடர்கள் என்று அழைக்க அவர் விரும்பாமல் மகனே மகளே என்று அழைக்க விரும்புகிறார். தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து தம்மையே தந்து நம்மை மீட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.